வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம இன்னைக்கு பழனி முருகனுடைய கோயில் உருவாகிறது காரணமாக இருந்த போகருடைய ஜீவசமாதியை தான் பார்க்குறோம். போகருடைய ஜீவசமாதி பார்த்தீங்கன்னா பழனி முருகர் கோயிலுடைய கருவறையிலேருந்து வெளியே வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். நம்ம இன்றைக்கி அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா புலிப்பானுடைய ஆசிரமம். போகருடைய முதன்மை சீடராக இருந்தவர் தான் புலிப்பாணி சித்தர். அவருடைய ஆசிரமம் தான் இது. இங்கே தினமும் அன்னதானம் நடக்குது. அன்னதானத்துக்கு நன்கொடையாக வசூலிக்கப்படுறாங்க. இந்த இடத்துல மயில் ஒன்று அழகாக விளையாடிட்டு இருந்துச்சு. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பார்க்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பழனி முருகர் கோயில் பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் பெருமைப்படுத்தப்படுகிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா முருகருடைய அறுபடை வீடுகளில் இது ஒன்று, அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தர்களை வணங்குறவங்களுக்கும் சித்தர் வழி நடக்கிறவங்களுக்கும் தெரியும். சித்தர்கள் நிறைய பேர் இருந்தாலுமே கூட முக்கிய சித்தர்களை கருதப்படுகிறது 18 பேர். அந்த 18 பேரில் மிக முக்கியமாக கருதப்படுகிறது தான் போகர். அவருடைய ஜீவசமாதி இங்கே இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா இங்கே வணங்கக்கூடிய முருகர் சிலை பார்த்தீங்கன்னா இவரால் செய்யப்பட்டது, அதாவது நவபாஷணத்தால் செய்யப்பட்ட முருகர் சிலை. அதுதான் நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கோம். சித்தர்கள் எல்லாமே மக்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. அதில் முக்கியமாக போகர் பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப அன்பு வச்சிருந்தவர். இவங்க அந்த மரணத்தை பார்த்து கஷ்டப்படுறதை பார்த்து பொறுக்க முடியாமல் மக்களை மரணத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கான வழியை கேட்டு தான் எல்லா தெய்வங்கள்கிட்ட முறையிட்டார். அப்படி முறையிடும் போது அந்த மாதிரி இது பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால மக்களோட நோய்களை தீர்க்குங்கிற நோக்கத்தில் தான் இந்த நவபாஷணத்தால் ஆன முருகர் சிலை செய்யப்பட்டது. போகரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அவருடைய சிறப்புகளை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு யாருக்காச்சும் போகரை பற்றி சிறப்பம்சங்கள் நான் சொல்லி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் போகரை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தங்களை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. சையோகம் சிவயோகம் தானே ஆகும். தூங்குவாய் மௌனமாய் தூங்கு தூங்கு. சுயம்பு பிரகாசமதில் நினைவாய் பாரு. ஓங்குவாய் பிரணவத்தில் ஒடுக்கம் ஆகும். உயிர் பிழைக்க மேல் வாசல் கூடு காக்கு. வாங்குவது இடையூடு வாங்கு வாங்கு.